அதனால் வந்து கோழிக்கு வந்து அப்பப்போ இறைய வைக்க முடியல, பயங்கர கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து தீவனம் வைக்கிறதுக்கு பாக்ஸில் வாங்கி வச்சு பார்த்தா அதெல்லாம் தின்னவே இல்லை. அதுக்கு வந்து எப்படி தின்னணும்னு தெரியவில்லை. இதில் ஒரு என்னென்னா சின்ன கோழிலாம் வளர்க்குறதுல நாட்டுக்கோழிலாம் வளர்க்க பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மழை டைம் அந்த கூட்டுக்குள்ளே இருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லாம், அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒரே ஈரம். அந்த மழை காலம் மட்டும் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் கோழிலாம் வளர்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெயில் காலம். ஏன்னா அந்த கோழிலாம் சூடு தான் முக்கியமாக வேணும். இது நம்ம எவ்வளோ தான் அந்த கூட்டில் இந்த கூட்டுக்கு மாற்றிச்சு, இன்னும் எங்கே கொண்டு மாற்றிக்குன்னு தெரியல. கூட அவ்வளோ ஈர மாட்டேருக்கு. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இல்லை நல்ல வயிறு பசியில் கிடந்துருக்கு. ஏன்னா கூட்டுக்குள்ளே அவ்வளோ ஈரனால சிந்தோடைய இறெல்லாம் அதுக்கு ஒன்றும் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து பச்சை அரிசி தான் வச்சுருக்கோம். செமிக்கை கணக்கு பண்ணி தான் வச்சுருக்கோம். மழை டைம் பற்றி இல்லை, அது கீழே சிந்தது உடனே அவ்வளோ தொலி ஏறின உடனே அது தின்ன முடியவே இல்லை, எடுக்கவும் பண்ண முடியல. வெளியே வந்து நிற்கி அவ்வளோ பசி ஆகிடுச்சு. வெயில் நேரம்னா கூட பிரச்சனை இல்லை, கூட்டுக்குள்ளே கிடக்குது அவ்வளோத்தையும் தின்னுட்டு கிடக்கும். நமக்கு போனெல்லாம் ரொம்ப வெளியே சாடாது. இது இப்போ மழை டைம்னால உள்ளே கிடக்கூடிய எல்லாம் மண்ணோடி மண்ணாக போயிடும். நம்ம மண் தரக்கூடல, அதுதான் பிரச்சனை. ஒருக்கா கிண்டி போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சு. இன்னொன்று கூட்டுக்குள்ளே வந்து பேட் ஸ்மெல் வரும். இன்னொரு நாள் க்ளீன் பண்ணணும். இது அதுக்கும் ஒரு நாள் பார்த்து தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அவனுக்கு எப்படி தின்னு பசியில். இன்னும் அடுத்த மழைக்கு இன்னும் இடியும் முன்னெல்லாம் வந்தாச்சு. கொஞ்சம் கூட வெயில் அடிச்சிருந்தால் கூட நமக்கு கூட காய்ச்சிடும். கூட காய மாட்டேங்க. இவருங்க எப்படி கையிலலாம் அளவு போல் ஏறி நிற்கணும். அது அப்படி எப்போவுமே யாராவது கையில் வச்சு கொடுத்து பழகிட்டனால அது வந்து எப்போவுமே கையிலே வந்து அப்படி நிற்கி. போச்சு. இதே நம்ம கையில் தூக்கணும் தெரியாதவங்க கூட தின்னுட்டுருக்கு. அப்புறம் தண்ணி வச்சுட்டு நம்ம பூட்டி தான் விடணும். நம்ம வெயில் அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் அப்பப்போ நம்ம சின்ன கோழிலாம் திறந்து விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது இன்றைக்கி நம்ம லீவு தந்தனால நம்ம இதை போட்டு மேய்ச்சிட்டு விட்டாங்க. இல்லைனா இதுவும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. வாங்க நம்ம தண்ணி வச்சுட்டு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல. ஒரு எல்லாம் தண்ணி தகவல் தான் கிடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி யாராவது சின்ன மழை டைமில் கோழிலாம் வளர்க்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம், கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, நமக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படி நம்ம ஒரு சேனலுக்கு இப்போ வர கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நம்ம கண்டிப்பாக போடலாம்.